யாமி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ உங்கள் ஹவான் சன்சகி, நான் உங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ளே பெலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜும்புகா எஃப்எஃப் சீக்ரெட் மாஃபியா பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸை வேவ் பண்ணிக்கோங்கடா, உங்கள் பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணதும் அவங்க விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டி. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே பெலாம் ஸ்டார்ட் பண்ணா. ஜேகே உங்களை ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜேகே கிட்ட போகிறீங்க. ஜேகே, ஏதாவது ப்ராப்ளமா? வயன், நீ எப்போ வந்த? நான் இப்போ தான் வந்தேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? அது 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன். நான் தான் சொல்லியிருந்தேன்ல, இது காலேஜ் ஸ்ட்ரெஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. நிஜமாக வேறு எதுவும் இல்லைல்ல? இல்லை, வேறு எதுவும் இல்லை. ஏன், வேறு என்ன இருக்க போகுது? வேறு எதுவும் இல்லை வயன். ஓ, ஏதாச்சும் கேட்டியா என்ன பேசுறது? இல்லை, நான் வந்தேன், நீங்கள் ஃபோனை டென்ஷனாக வச்சுட்டு அங்கேயும் நடந்துட்டு இருந்தீங்க, அதான் கேட்டேன். ஓ இல்லடி, அதான் சொல்லியிருந்தேன்ல, காலேஜில் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே ஜேகே, அது சரியாயிடும், நீங்கள் அதே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஆமாம், சரியாயிடும். ஓகே, என்னாச்சு வயன்? எதுக்காக வந்த? இல்லை, பசங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க, உங்களை கூப்பிடலான்னு வந்தேன். ஓ சாரி பொண்டாட்டி, நான் அந்த டென்ஷனில் மறந்துட்டேன். சரி வா, நம்ம போகலாம், பாவம் அவங்க வேற வெயிட் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபஸ்ட்டு போகிறாரு. போகிற ஜேகேவி நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. நீங்களும் ஜேகே பின்னாடியே போகிறீங்க. டே ஆஸ் யூஷுவல் அப்படி போல் அந்த டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யோவனும் யாஷியும் அவங்க ரூமுக்கு தூங்க போயிட்டாங்க. இப்போது நீங்களும் ஜேகேவும் தான் உங்கள் ரூமில் தூங்குறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் தான் ஜேகே, என்ன வயன், என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே சும்மா அவரோட ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் இப்படி கேட்டதும் ஜேகே உங்களை ஷாக்கிங்காக பார்க்குறாரு. என்னாச்சு, ஏன்டி அப்படி கேட்குற? இல்லை, சும்மா தான் கேட்டேன். நான் சும்மா தான் ஜேகே கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் என்கிட்ட மறைக்கிறீங்களா என்ன? அப்பெல்லாம் எதுவும் இல்லை வயன், சின்ன லூஸ் மாதிரி வளர்ற. நான் ஏன் உங்ககிட்ட மறைக்க போகிறேன்? நான் எதுவும் மறைக்கலடி. இல்லை, வேறு ஏதாவது சொல்ல முடியாத விஷயம் ஏதாவது மறைக்கிறீங்களா? ஜேகே உங்ககிட்ட வராரு. நீங்கள் பெட்டரை தூங்குறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது ஜேகே உங்களை அந்த பெட்டில் உட்கார வைக்கிறாரு. அவர் உங்களுக்கு கீழே உங்கள் நீஸை ஹக் பண்ண மாதிரி உட்கார்றாரு. என்னாச்சுடி உனக்கு? ஏன் இப்படி கேட்குற? இல்லை, எனக்கு என்னமோ என்கிட்ட நீங்கள் ஏதோ மறைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அயன், பாரு, காலேஜில் ஒரு பெரிய பிரச்சனை, பட் அது ஒரு ப்ராப்ளமே தவிர அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நானே ஹேண்டில் பண்ணி அது உங்ககிட்ட சொன்னால் நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆவ, தேவையில்லாமல் பயப்படுவ. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. காலேஜில் ப்ராப்ளம் இருக்குதான், பட் அதை நான் ஹேண்டில் பண்ணிடுவேன். அதுக்காக ஏதாவது நீ யோசிக்கிறேன் என்ன? சீச்சி, அப்படிலாம் இல்லை ஜேகே. இல்லை, நான் காலேஜில் வேற யாரையாவது லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி ஏதாவது என்ன சந்தேகப்படுறியா? இல்லை, சி, நான் போய் அப்பெல்லாம் எதுவும் இல்லை ஜேகே. ஏன் அப்படி பேசுகிறீங்க? அப்புறம் என்ன உனக்கு? ஜேகே உங்களை பார்க்குறாரு, பட் நீங்கள் ஜேகேவை பார்க்கவே இல்லை. வயன், என்ன சொல்லுங்க, என்னை பாரு. சொல்லுங்க ஜேகே, என்னை பாருன்னு சொன்னேன். நீங்களும் ஜேகேவை பார்க்குறீங்க. என்ன சொல்லுங்க. இங்கே பாரு, உன்னை விட்டு போகணுன்னு நினச்சேன்னா நான் எப்பயோ உன்னை விட்டு போயிருந்திருக்கோம். என்னால் போக முடியாது. நீயே போகிறேன்னு சொன்னாலும் என்னால் உன்னை விடவும் முடியாது. இந்த ஜென்மத்துக்கு நீ தான் என் பொண்டாட்டி.
நான் தான் உன் புருஷன். யோவன் யாஷி தான் நம்ம குழந்தைங்க. இது தாண்டி என் லைஃபு. வேறு யாருக்காகவும் எப்போவும் எதுக்காகவும் உன்னை விட்டும் போக மாட்டேன். யாருக்காகவும் உன்னை விட்டும் கொடுக்க மாட்டேன். புரிஞ்சுதா? ப்ளீஸ் என்னை நம்புவேன். ஜேகே அப்படிலாம் இல்லை. எனக்கு நான் லூஸ் மாதிரி ஏதோ பேசிட்டேன், சாரி. எனக்கு உங்க மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைங்க. நான் நம்புகிறேன் உங்களை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேகேயோட சிக்ஸை கப் பண்ணுறீங்க. அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது மார்னிங் நீங்கள் கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ரூமில் யோவன், ஜேகே, யாஷி தான். யோவனும் ஜேகேவும், யோவன் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு, ஜேகே காலேஜுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. இங்கே யாஷி 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா அவங்க கிளம்புறதுக்கு. அப்படியே 3 பேரும் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே கிளம்பிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் தான் ஜேகேப்பா, ஜேகே சொல்லிடு, என்னது டைம் ஆச்சு, இன்னும் எவ்வளோ நேரம்? 5 minutes. கிளம்பிட்டேன், இந்த வந்துடுறேன். யோவன், மம்மி இதோ வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ யோவன் அவரோட ஸ்கூல் பேக்லாம் எடுத்துட்டு அவசரமா ஓடி வந்துட்டு இருக்காரு. ஷூ சாக்ஸ் எதுவுமே போடல. அவர் எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு ஓடி வராரு. இப்போ ஜேகே யாஷியை தூக்கிட்டு யோவன் பின்னாடியே வராரு. யோவனுக்கு ஷூ சாக்ஸ் மாட்டி விட்டுட்டு இருக்காரு. நீங்க டேபிள்ல டிஃபன் எடுத்துட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே அண்ட் யோவனை சாப்பிட கூப்பிடுறீங்க. 2 பேருமே சாப்பிட வராங்க. யாஷி ஜேகேயோட லேப்ல தான் இருக்கா. ஜேகேவும் யாஷிய அவர் மடியில வச்சுக்கிறாரு. இப்போ 2 பேருக்குமே ஃபுட் சர்வ் பண்றீங்க. யோவன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனா ஜேகே யாஷிக்கு ஊட்டிட்டு இருக்காரு. அவளும் நல்லா சாப்பிட்டுக்கிறா. யாஷி, டாடிக்கு டைம் ஆச்சுமா, மம்மி கிட்ட வா, நான் உனக்கு அப்புறம் ஊட்டி விடுறேன். இல்ல வேணும், நான் டாடி கூடயே இருக்கிறேன். ஏன் யாஷி, டாடிக்கு டைம் ஆச்சு பாரு, அவர் இன்னும் சாப்பிடல. இல்ல போ, நான் உங்ககிட்ட வரமாட்டேன் டாடி அப்படின்னு சொல்லி அவள் ஜேகேயோட ஃபேஸ அப்படி ஹெட் பண்ணி பாக்குறா. வயன், கொஞ்ச நேரம் தானே, அவன் என்கிட்ட இருக்கட்டுமே, நான் சாப்பிட்டுக்கிறேன்டி அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் ஒரு டீப் பிரீத் விட்டுட்டு நீங்களே எதுவும் கண்டுக்கல. ஜேகேவும் யாஷியை ரொம்ப மிஸ் பண்றாரு. யாஷி அதை விட அதிகமா ஜேகேவை மிஸ் பண்றா. இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ யாஷி தான், என்னம்மா ஏனாச்சி, போதுமா நிச்சயம் அப்படிங்கிறா. ரொம்ப சேடா கியூட்டா இருக்கு அவ பண்றது. ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. மிஸ் யூ டூ பேபி. என்னாச்சு என் பொண்ணுக்கு, நீ எவ்வளவு சேடா இருக்கா? நீ ஏன் ஒர்க்குக்கு போற? மம்மி போச்சலாம்ல, நான் ரொம்ப மிஸ் பண்றேன் டாடி. அச்சோ, நானும் என் செல்லத்தை ரொம்ப 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 மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி யாஷோட சிக்ஸ்ல ஒரு டைட் கிஸ் கொடுக்குறாரு. அவன், இந்த மம்மி எனக்கு சாக்லேட் தரமாட்டேங்கிறா, சாக்லேட் தரமாட்டேங்கிறா, ஐஸ்கிரீம் கேட்டா அதுவும் தரமாட்டேங்கிறா, சாக்கி சாப்பிட்டா கேவிட்டி வருமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு பிடிக்குமா, எதுவுமே தர மாட்டேங்கிறா டேடி அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுது என் பொண்ணு. அவ ஏன் ஜஸ்ட் கொஞ்சமாச்சும் கொடுக்கலாம்ல. ஜேகே ஆல்ரெடி அவன் நிறைய சாப்பிட்டுட்டா, போய் சொல்லிட்டு இருக்கா உங்ககிட்ட. இல்ல டாடி, நான் போய் சொல்லல, நான் நிஜம்தான் சொல்லுறேன், அவதான் போய் சொல்லுறா. நமக்கு இந்த மம்மி வேணாம் டாடி, நம்ம புது மம்மி வச்சுக்கலாமா, இவளை டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. நீங்க வைட் ஐஸ்ல ஜேகே யாஷிய பாத்துட்டு இருக்கீங்க. இங்க ஷோனும் ஜேகேவும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்குன்னா சரியான கடுப்பு, நீங்க ஜேகேவை தான் பாக்குறீங்க. ஆனா யாஷி நீ விடுற மாதிரியே கிடையாது. யாஷி, சொல்லு டாடி, நம்ம புது மம்மி வச்சுக்கலாமா, இவ வேணா அப்படின்னு சொல்லி ஜேகே கிட்ட கேட்டுட்டே இருக்கா. அதுக்கு ஜேகே, வச்சுக்கலாம் யாஷி, நம்ம அப்படிமா வச்சுக்கலாம், இப்போ சாப்பிடு நீனு அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவருக்கு ஃபீட் பண்றாரு. அவ்வளவுதான், நீங்க சரி காண்டாயிட்டீங்க. நீங்க டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிச்சனுக்கு போயிட்டீங்க. ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு நீங்க கோவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யோவனும் ஜேகேவும் கிளம்பிட்டாங்க. யோவன்னா, மம்மி என்ன யோவன், மம்மி நான் கிளம்பிட்டேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நீங்களும் வெளியே வரீங்க. மம்மி பாய், போயிட்டு வரேன்
அப்படின்னு சொல்றான். நீங்க யோவனுக்கு சிக்ஸ்ல ஒரு கிஸ் பண்ணி பாய் சொல்றீங்க. இங்க ஜேகே சரி வயன் நீ கிளம்புறேன்டி. நீங்க கண்டுக்கவே இல்லை, யாஷிய மட்டும் வாங்கிக்கிட்டு உள்ள போறீங்க. வயன் நீங்க திரும்ப கூட கிடையாது, நீங்க பட்டுக்க உள்ள வந்துட்டீங்க. ஜேகே அப்படியே நின்று நீங்க உள்ள போறதே பாத்துட்டு இருக்காரு. இங்க யோவன் காரை ஓபன் பண்ணி காருக்குள்ள ஏறிட்டாரு. ஏறி ஃப்ரெண்டு பாத்துக்கிட்டே, என்ன டாடி உள்ள எதையோ மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜேகே யோவனு ஷாக்கிங்கா பாக்குறாரு. தெரியும் டாடி, போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு டீசிங் ஸ்மைல்லே சொல்றாரு. இங்க ஜேகேவும் யோவனோட சிக்ஸ்ல கிஸ் பண்ணிட்டு சல்லம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஜாலியா ஓடி வர்றாரு. ஓடி வந்தா இங்க டிவி கார்ட்டூன் வச்சுட்டு யாஷி உட்கார்ந்துருக்கா. யாஷி மட்டும்தான் இருக்கா. யாஷி மம்மி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டது, உள்ள கிச்சன் போனா டாடி அப்படின்னு சொல்றா. இங்க யாஷி அகைன் அவ கார்ட்டூன்ல முழுகிட்டா, கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கா. இங்க ஜேகே கிச்சனுக்குள்ள நைஸா வராரு. நீங்களா ஒரு மாதிரி கடுப்புல எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க ஜேகே உங்களை பேக்கப் பண்றாரு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அது ஜேகேன்னு. நீங்க ஃபாஸ்டா ஜேகே பிடிச்சி தள்ளி விடுறீங்க. பார் காலேஜ் டைம் ஆச்சு, கிளம்பு. ஏ என்னடி ஏன்டி இப்படி பேசுற? ஜேகே செம்ம கடுப்புல இருக்க, ரீதியா போயிடு, எனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னாச்சு பண்ணாட்டி, ஏன்டி இவ்வளவு கோவப்படுற? பார் உன் பொண்ணுக்கு தான் புது மம்மி வேணுமாமே, போ உன் பொண்ணு கேட்ட மாதிரி புது மம்மியை போய் தேடு போ. இதுக்கு என்கிட்ட வர? ஏ அவதானடி கேட்டா. சிரிக்கிற நீ? இல்ல அப்படி கேட்கக்குள்ள என்னடி பண்றது, சிரிப்பு தான் வந்துச்சு. பாரு ஜேகே, எனக்கு கடுப்பா இருக்கு, சிரிக்காத. சிரிக்கல சிரிக்கல. அவதானடி கேட்டா, நான் என்னடி பண்ண? நீதான் வாங்கி தரேன்னு சொன்னல, போ போய் தேடு. பொண்ணு கேட்ட மாதிரி புது மம்மியை தேடு, அவகிட்டே போ. எதுக்கு என்கிட்ட வர? சரி சாரி வயன். சிரிக்காத ஜேகே, கட்டுப்பா இருக்கு. சிரிக்கல, சாரி. கிளம்புறேன்டி, இங்க டைம் ஆச்சுடி காலேஜுக்கு. நானும் உங்களை போங்கன்னு தான் சார் சொல்றேன், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அகைனும் உங்க ஒர்க்கை கண்டினியூ பண்றீங்க. ஜேகே வயன் இங்க திரும்பவே இல்லை. ஜேகே உங்களோட ஹிப்ப பிடிச்சி உங்க பக்கத்துல ஸ்லாப்ல உட்கார வைக்கிறாரு. உங்க கிட்ட வராரு. ஜேகே தள்ளு. ஜேகே தள்ளு, கிட்ட வராத. வர ஜேகே உண்மையில கோவமா இருக்கேன். இப்போ உங்க லிப்ஸுக்கும் ஜேகே லிப்ஸுக்கும் இடையில ஒரு கிஸ் டிராவல் ஆகுது. இவ்வளோ நேரம் கோவமா சத்தமா கத்திட்டு இருந்த நீங்க அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க. ஒரு 2 minutes கழிச்சு ஜேகே அந்த கிஸ்ஸ பிரேக் பண்றாரு. ஜேகே உங்க ஐஸ பாக்குறாரு. உங்க சிக்ஸ கப் பண்ணி, வயன் காலேஜ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீ பாப்பா பத்திரமா பார்த்துக்கோ, நீயும் பத்திரமா இரு. கரெக்ட் டைமுக்கு ஃபுட் எடுத்துக்கோ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுடி. நான் ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? பாய், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்க நோஸ்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. உங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஹாப்பியா, ரொம்ப ஷையா இருக்கு. நீங்க அத அப்படியே போற ஜேகேவையே அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க ஷாக்கிங்கா. ஜேகே யோவனை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு இப்போ நேரா காலேஜுக்கு தான் வராரு. காரை பார்க்கிங் ஏரியாவில பார்க் பண்ணிட்டு இப்போ காலேஜுக்குள்ள என்டர் ஆகுறாரு. பார்த்தா காலேஜ் ஒரே கலவரமா இருக்கு. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த வர அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு ஜேகேக்கு புரியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா அங்க நடக்கிற விஷயத்த அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஜேகே அங்க என்ன நடக்குதுன்னே புரியாம ஷாக்கிங்கா நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு அடிக்கிறதுக்காக பின்னாடியே துரத்திட்டு இருக்கான். அந்த பொண்ணும் அந்த பையனை பார்த்து பயந்து
ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ பார்த்ததும் ஜேகே அந்த பையனை ஸ்டாப் பண்றதுக்காக போவாரு. அப்போ அவருக்கு முன்னாடி ஒரு சரக்கு பாட்டில் வந்து அவரோட ஃபோர்ஹெட்ல பட்டு நொறுங்கி கீழே விழுது. ஜேகே அந்த பாட்டில் அந்த டைரக்ஷன்ல பாக்குறாரு. காலேஜ் டெரஸ்ல ஜீவா அவனோட கேங்கு எல்லாரும் நின்று இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜீவா தான், அச்சோ பாவம், என்ன செஞ்ச நீனு, இப்படியா போடுவ, பாரு ப்ரொஃபசர் நெத்திலேருந்து ரத்தமா வழியுதே அப்படின்னு சொல்லி அவனும் அவனோட கேங்கும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இது எல்லாமே யாரோட வேலைன்னு. ஜேகே ஜீவாவை பார்த்து ஒரு ஸ்மர்க் பண்றாரு. ஜீவாவுக்கு ஒண்ணுமே புரியல, கன்ஃபியூஸ்டா ஜேகேவை பாக்குறாரு. இப்போ ஒரு கன் ஷூட் சவுண்ட் கேக்குது. எல்லாருமே ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிட்டு நேரா ஜேகேவை தான் பாக்குறாங்க. பிகாஸ் அந்த சவுண்ட் ஜேகே கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. இப்போ ஜேகேக்கு பின்னாடில இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த கன்னை பாயிண்ட் பண்ண பொசிஷன்ல ஜேகே பின்னாடில இருந்து வெளியே வராரு. அவருக்கு பின்னாடில இருந்து நிறைய ஆபீசர்ஸ் வராங்க. எல்லாருமே அந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ ஜேகே அந்த ஆபீசர்ஸ் கிட்ட ஏதோ சொல்றாரு. அந்த ஆபீசரும் ஜேகேவை பார்த்து ஹெட் நோட் பண்ணிட்டு கொஞ்சம் போலீஸ் அந்த காலேஜ்குள்ள ஒரு பர்டிகுலர் பிளேஸை நோக்கி போறாங்க. இப்போ ஜீவா அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்போ ரொம்ப ஃபாஸ்டா கீழே தான் இறங்கி வர்றாரு. பிறகுள்ள ஜீவாவை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. சார் என்ன விடுங்க, என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க, நான் என்ன பண்ண, சரி கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொல்லி ஜீவா அவரோட கையை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்றாரு. பட் போலீஸ் ஆபீசர் அவரோட ஹேண்ட்கஃப் மாட்டிட்டாங்க. சார் எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க, யாருன்னு தெரியுமா? போலீஸ் ஆபீசர் ஜீவாவோட சீக்ஸ்ல ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. ஜீவா வைட் ஐஸ்ல போலீஸ் ஆபீசரை பாக்குறாரு. சார் இன்னும் ஒரு வார்த்தை பேசுன கண்ணை பழுத்துரும், பட்டிக்கிற வயசுல பட்டிக்காம உருக்கித்தனமா பண்ணிட்டு தெரியற, பிச்சிருவேன், பேசாம மூடிட்டு கார்ல ஏறு அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இப்போ ஜேகே தான் ஜீவாவை ஒரு ஸ்மர்க்கோட பாக்குறாரு. ஜீவாவை பார்த்து அச்சோ பாவம் இல்ல மச்சான் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஆபீசரோட ஷோல்டர்ல ஹேண்ட் பிளேஸ் பண்றாரு. இங்க ஜீவா ஷாக்கிங்கா ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பாக்குறாரு. என்னடா பாக்குற, இவன் வேற யாரும் கிடையாது, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் கிம் தயாங், கமிஷனர் ஆஃப் த சிட்டி. உனக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சுக்க. ஜேகே சஞ்சய் கிட்ட போய் அவரோட இயர்ஸ் கிட்ட, நீ உங்க அண்ணன் இருக்கிற தைரியத்துல தானே ஆடுன்னு, உங்க அண்ணன் இல்லடா, எப்பனே வந்தாலும் உன்னை இங்கிட்ட காப்பாற்ற முடியாது. ஓ, உங்க அண்ணன் இருந்து சொல்லித்தர வேண்டிய ஒழுக்கத்தை என் மச்சான் உனக்கு சொல்லித்தருவான் இல்ல மச்சான்? சொல்லி கொடுத்துட்டா போச்சு. வா 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 வா, உனக்காகத்தான் ஈக்குவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆட்டமடா போடுற இல்ல, வாடி முட்டைக்கு அனுப்புறேன். தயாங் அங்க ஜீவாவோட காலரை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அவரு காருக்கு போறாரு. இங்க ஒரு வழியா இங்க கலவரமும் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அதுல கலவரத்துல இன்வால்வ் ஆயிருந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் அங்க நடக்குது. இந்த சமயம் இந்த காலேஜ்ல ஒரு போலீஸ் சர்ச் மாதிரி நடத்துறாங்க, ரைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து நிறைய ட்ரக்ஸ் அவங்க கைக்கு கிடைக்குது. அதையும் அவங்க ரெக்கவர் பண்றாங்க. இப்போ எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஹேண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சங்குக் தான் இதே பத்தி டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ தயாங் தான், என்னடா அதான் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு, அப்புறம் என்ன இதைய பத்தி யோசிச்சுட்டு இருக்க, நீ நினைச்சிட்டியா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு? இல்ல தயாங், இது
இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னடா சொல்கிற? தயாங் தப்பு என் செல்ல தான் இருக்கு. ஆனால் எங்கே தப்பு நடக்குதுன்னு தான் தெரில. ஜேகே எனக்கு புரியல. தயாங் உனக்கு தெரியல நான் யாருன்னு? தெரியும். இந்த ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணதே நான் தான். என்ன? ஆமாம், இந்த ட்ரக்ஸ் நான் உருவாக்குனது தான். ஆனால் எனக்கு டெஃபினட்டாக தெரியும், நான் காலேஜுக்கெலாம் சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. நான் கிளப், அப்புறம் பார்ட்டி ஹால்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் மேன்ஸ் அவங்களுக்காக தான் நான் சேல்ஸ் பண்ணுறது. அப்புறம் மாஃபியாவில் இருக்கிறவங்களுக்கு இதை நான் கொடுப்பேன். இதுக்கப்புறம் நிறைய லேபுக்கு ரிசர்ச்சுக்காக இந்த ட்ரக்ஸ் யூஸ் ஆகும். அப்புறம் மெடிசன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரியல. ஆனால் ஏன் சைட்லேருந்து தான் இது லீக் ஆகுது. இந்த ஃபார்ம்லாம் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. வேற யார்கிட்டையும் இந்த ஃபார்ம்ல போக வாய்ப்பே கிடையாது. எங்க தப்பு நடக்குதுன்னு தெரியல. இது யூஞ்சன் நாய் என்ன பண்ணி தொலையுதுன்னு தெரியல. இன்னும் கண்டுபிடிக்காம. ஜங்கு, டென்ஷன் ஆகாத விடு. மண்டை சூடாகுது. என்ன புடுங்கிட்டு இருக்காங்க? எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணுமா? டீ கொஞ்சம் அமைதியா இரு மச்சான். இது ஸ்டேஷன். இங்க வச்சு பேசுறது எனக்கு சரியா வரும்னு தோணல. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் இது என்னன்னு பார்த்து சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரம் இந்த நாய்களெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு சொல்லு. இவனுங்களை பிடிச்சாதான் அந்த இச்சை யாருன்னு எனக்கு தெரியும். அப்புறம் இருக்கு உனக்கு. சரிடா விடு, டென்ஷன் ஆகாத. இப்போ நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். சரி, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா கால் பண்ணு. இதெல்லாம் நீ சொல்லணுமா? இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ கார்ல தான் ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாராது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மொபைல் ஸ்கிரீனை தான் பாக்குறாரு. பார்த்தா யோன்ஷன் இருக்கு. அப்படியே ஜேகேக்கு செம்ம கோவம். நாய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டென்ட் பண்றாரு. ஹலோ மச்சான், வாட்ஸ்அப்டா? புட்டிங்கிட்டு இருக்கேன். இதுக்கு மச்சான் இவ்ளோ கோவப்படுற? நாய நாய நாய, நீ மட்டும் என் கையில கட்டுச்ச. மச்சான் மச்சான் பொறுமை பொறுமை. ஏன்டா இதுக்கு இவ்வளவு கோவப்படுற? அப்படி என்னடா பண்ண? என்னதான்டா பண்ணிட்டு இருக்க நீ? அங்க என்ன பிரச்சனை போகுதுன்னு தெரியுமா உனக்கு? சொன்னாரு மச்சான். சொன்னா கேட்டுட்டு அப்படியே அமைதியாவே உட்காந்துருவியா? எல்லாத்தையும் நான் தான் செய்யணுமா? நீ எதுக்கு இருக்காங்க? இல்ல மச்சான், நீ சொன்னதுக்கு அப்புறமேட்டு நான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். நம்ம சைட்ல இருந்து இது லீக் ஆகும் சான்ஸே இல்லடா. எனக்கு நல்லா கன்ஃபார்மா தெரியும் மச்சான். ஜான்சன், நான் வந்து கண்டுபிடிச்சோன்னா நீ செத்துருவடா. எனக்கு தெரியும் மச்சான். நானும் கன்ஃபார்மா சொல்றேன், நம்ம செல்ல எந்த தப்புமே கிடையாது. அந்த ட்ரக்ஸ் எதுவுமே நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்போர்ட் ஆனது கிடையாது. நீ வேணா ஒரு வாட்டி செக் பண்ணி பாரு. இப்போ நான் போய் சொல்றேனா? நீ போய் சொல்ல மச்சான். ஆனா நானும் போய் சொல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ யோன்ஷன். நம்ம ஒண்ணு காய்கறி பிசினஸ் பண்ணிட்டு இல்ல. பார், மொட்டன்னு வச்சுக்க, மொத்தமா போயிடும். நீ ஒரு போர் ஜோன்ஷன். இப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதை விட அந்த மீட்டிங் ஒன்றும் முக்கியம் கிடையாது. நாளைக்கு காலையில நீங்க இருக்கணும். நீ அப்படி இல்ல மொத்தமா இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். இங்க பார், மாஃபியால இருக்க. நீ இத பண்ணாலும் சரி, இல்ல உன்கிட்ட இருந்து வேற யாரு பண்ணாலும் சரி, மாற்றுறது நீதான். அத ஞாபகம் வச்சுக்கோ. ட்ரக்ஸ் யார் வேணாலும் கொடுத்திருக்கலாம். ஆனா ஃபார்முலா நம்மளுது. மாட்டினா நம்மளதான் பிடிப்பான். இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோ யோன்ஷன். மரியாதை கிளம்பி வந்துரு.
வரேன் மச்சான், வரேன். சரிடா, நான் காலையில கிளம்பி வரேன். இப்ப கிளம்புற, நாளைக்கு காலையில நீ மூஞ்சிக்கு முன்னாடி நிக்கிற. இல்ல இல்ல மச்சான், நான் வரேன். போன வை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போனை கட் பண்றாரு. இங்க யோன்ஷன் தான், எம்மா இன்னும் கத்துறான்டா சாமி, கத்துறதுக்காகவே தனியா சாப்பிடுவான் போலயே. அப்பா காது கிழியுது. என்னையா இங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? இல்ல சார், பிளட்டு அது அது வந்து தெரிஞ்சிடுச்சா? ஆமா சார். கேட்டுச்சோ? ஆமா சார். என்ன ஆமா? போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வை, இன்னைக்கு இந்தியா கிளம்புறோம். ஓகே சார், ரெடி பண்ண சொல்லிட்டேன் சார். விஷம் அந்த அளவுக்கு பரவிடுச்சா? நோ சார், வச்சுப்ப அப்படின்னு சொல்லி ஒரு பியவை தான் கத்துறாரு. இவனால என் மான போது, மரியாதை போது, எல்லாமே போகுது. ஐயோ டென்ஷன் ஏத்துறா. நீ கச்ச நிம்மதியா தூங்கலான்னு பார்த்த நீ யோன்ஷனா இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணும். வேணாம், அப்புறம் அவன் என் மூச்சை கட் பண்ணிடுவான். மாஃபியாவா இருக்கிறத விட இவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்டா எப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி அவரு பெட்ல அப்படியே படுக்கிறாரு. இங்க தேங்தான், என்ன இவன் அப்பவே போறேன்னு சொல்லிட்டு கார்ல உட்காந்து அவனே கழுவி ஊத்திட்டு இருக்கான். என்னடா இன்னும் நீ கிளம்பலையா? இல்லடா. யார் போன்ல? யோன்ஷன் தான். என்ன சொன்னா? அவன் நான் நல்லா செக் பண்ணிட்டேன்டா, நம்ம சைடு எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னு சொல்றான்டா. அப்ப வேற யாரா பண்ணிருப்பா? எனக்கு தெரியல. ஆனா அவன் போய் சொல்லல. அப்போ என்கிட்ட இருந்து இது எக்ஸ்போர்ட் ஆகலனா அப்போ அப்போ என்ன மச்சான், என் ஃபார்முலா வச்சு என்ன வச்சு என்கிட்டே யாரோ கேம் விளையாடுறாங்க. என்னடா சொல்ற? ஆமா, என் ஃபார்முலாவை யாரோ திருடி இருக்காங்க. ஜங்குக், யாரா இருக்கும்? யாருக்குள்ள அவ்வளவு தைரியம் இருக்கு? அது எனக்கு தெரியல. ஆனா யாரா இருக்கும்? இப்போ ஜங்குக் டக்குன்னு அவருக்கு ஏதோ ஸ்டெக் ஆகுது. ஆமா, அவராதான் இருக்கும். தயம், நான் காலேஜ் கிளம்புறேன், நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா காரை எடுத்துட்டு இப்போ காலேஜ்க்கு தான் வராரு. இங்க இருக்கிற ப்ரொஃபசர் கிட்ட எல்லாம், எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மிஸ்டர் ஜங்குக், மிஸ்டர் மினி இங்க பாத்தீங்களா? அவரு கேபின்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்பதான் கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டு இருந்தாரு. மேபி கேபின்ல இருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க அவர் ரூம்ல போய் பாருங்க. தேங்க்யூ சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபாஸ்டா ஜேகே சுகா பார்க்க தான் போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. இங்க ஜேகே ஃபாஸ்டா வந்து ரூம் முன்னாடி வந்து நிக்கிறாரு. அப்போ சுகா தான், ஜங்கு என்ன அப்படின்ற மாதிரியே ஜேகேவை பத்தி கேக்குறாரு. அது நீங்க தானே இதெல்லாம் பண்ணது. நீ போன வை, நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்றாரு. எனக்கு நல்லா தெரியும் மிஸ்டர் யோங்கி, நீங்க தானே இதெல்லாம் பண்றது. ஜங்கு, நான் மறுபடியும் சொல்றேன், என் முன்னாடி வாய்ஸ் ரைஸ் பண்ணினா எனக்கு பிடிக்காது. நீ எதுக்காக இங்க வந்தியோ அதுக்காக தான் நானும் வந்தேன். எனக்கு புரியல. ஜங்குக், நீ எதுக்காக மாஃபியாங்கிற மாஸ்க போட்டியோ அதுக்காக தான் நான் ப்ரொஃபஸருங்கிற மாஸ்க போட்டேன். அப்படின்னா அப்படின்னா நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு அர்த்தம். எப்படி? ஜங்குக், ஒன்னு மாஃபியா வேர்ல்டுக்கு அனுப்புனது யாருன்னு தெரியுமா? அவங்கதான் என்னையும் இந்த ப்ரொஃபசர் வேர்ல்டுக்கு அனுப்புனாங்க. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ஜங்குக். நீயும் நானும் ஒரே பாதைக்கு தான் போயிட்டு இருக்கோம், என்ன வேற வேற வழியில போயிட்டு இருக்கோம். நான் உனக்கு ஆப்போசிட் வழியில இருந்து வர்றதுனால நீ என்ன அப்போசிட் பார்ட்டியா நிக்கிற. இல்ல, நானும் ஆள் தான். சுகா, எனக்கு புரியல. புரியலையா? யார் சொன்னா புரியும்? சுகா,
அப்போ நீ சொன்னது உண்மைதான். நான் மாஃபியா கிங் சுகா தான்.